سيدنا محمد وبارك نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சரி போட்டு இதா பண்ணு. हज़रत मौलाना हकीम मोहम्मद अख्तर साहब मारिफत इलाहिया किताब लिख रहा है. हदीस शरीफ में आया है, हदीस वर्கிறது कि जब कोई खलवत इख्तियार करे तो ये समझ कर करे कि हम गुनहगार हैं और बुरे हैं, मखलूक हमारी बुराई और शर से महफूज रहेगी. और जो शख्स मखलूक को बुरा और बदअमल समझ कर खलवत नशीन हो जाए ये निहायत बुरा शख्स है. இது ஹதீஸ் ஷரீஃப் में ஆயான்னு எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த ஹதீஸுன்னு சொல்லி எனக்கு அது ஹதீஸ் நம்ம கிடைக்கல. நான் அவங்க மிகப்பெரிய ஆலிம், அவங்க ஏதோ ஒரு ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கும். அந்த ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம கிடைக்கலாம், தேடி கூட பாருங்கள். ரெண்டாவது ஹதீஸ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட சஹாபாக்கள் சொன்னதையும் ஹதீஸை சேர்க்கலாம். அசர்னு சொல்லுவாங்க, ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை இவன் நகல் செய்யல, ஒரு ஹதீஸுடைய கருத்தாகவும் இருக்கலாம். நீ ஹல்வத்தில் போய் உட்காருவது இருக்கு இல்லையா, முராகபால் உட்கார்றது, மக்களை விட்டு தனித்திருப்புதல், ஒதுங்கி இருக்குதல். சில மகான்கள் காடுகளில் போய் ஒதுங்கியிருந்தாங்க, சில மகான் குகைகளில் ஒதுங்கியிருந்தாங்க, வீடுகளில் கதவை சாத்திட்டு இருந்தாங்க. நாகராஜமாக போய் கடற்கரையில் யாரும் இல்லாத இடத்துல 40 நாள் உட்காந்துட்டாங்க, சில்லடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் சூஃபியாக்களுடைய பழக்கம் இருந்துச்சு, மக்களை விட்டு ஒதுங்கி இருக்குதல், தனித்து இருக்குதல். இதனுடைய நோக்கம் மற்ற அனைவருடைய ஃபித்னா விட்டும், ஃபசாதை விட்டும், சுல்மு சித்தம், மஹலூக்கு என்னை சத்தாய்க்குதே, துன்பப்படுத்துதே, இவற்றை விட்டும் என்னை ஒதுக்கிக் கொள்கிறேன். சிருஷ்டிகளால் எனக்கு வரக்கூடிய துன்பத்தை விட்டும் என்னை நான் பாதுகாத்து கொள்கிறேன் என்ற எண்ணம் இல்லை. அப்படி நினச்சா அவன் கெட்டவன் அர்த்தம். எப்படி நினைக்கணும், என்னால் மற்ற முஸ்லீம்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் பாதுகாத்து கொள்கிறேன்னு அர்த்தமாகும். என்னால் யாருக்கும் என் கைகளாலும் என் வாயாலும் பிறருக்கு தொல்லையின்றி இருக்க நான் என்னை தனித்திருத்து கொண்டேன். நான் வாயால் யாரை பற்றியும் புறம் பேசுகிறது, வாயால் யாரையும் திட்டுறது, யார் மனசையும் வருத்தப்படுத்துறது, யார் மனசையும் உடைக்கிறது, யாருடைய மானத்தை பங்கப்படுத்துறது, யாருடைய தஜஸ்ஸு செய்கிறது, அவங்க குற்றங்களை ஆராய்வது, இவற்றை விட்டும் நான் மக்களை பாதுகாப்பதற்காக, என்னுடைய கைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை விட்டு மக்களை பாதுகாப்பதற்காக நான் ஒதுங்கி கொண்டேன். ஏன்னா அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வைதிஹி, இவனுடைய கை இவனுடைய வாயை விட்டு அடுத்தவங்க சலாமத்தாக இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருப்பார். பிறருடைய வாய் கையை விட்டும் இவர் சலாமத்தானால் முஸ்லீம்னு சொல்லலை. இவர் முஸ்லீமுக்கு என்ன அர்த்தம், இவர் சும்மா இருந்தாலே முஸ்லீம். இவர் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம கையை முடிக்க வச்சுக்கிட்டாரு, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாயை மூடி வச்சுக்கிட்டாரு, முஸ்லீம் வேறு. பாருங்க, செய்வதால் ஆகக்கூடிய முஸ்லீம் வேறு, செய்யாமல் இருக்கிறதுக்கான கிடைக்கிற முஸ்லீம் இது. खामोश रहना इस्लाम है. मन सलीमल मुस्लिमून मिन लिसानिही व यदिही, இவர் முஸ்லீம் ஏங்க உண்மை செயலாதனால முஸ்லீம். இவருக்கு தொந்தரவு கொடுக்கல, நாவாலும் கையையும் தொந்தரவு கொடுக்காம மூடி வச்சுக்கிட்டாரு, அதனால முஸ்லீம். அப்போது பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய ஜுல்ம் ஒன்று இருக்குது, நம்மால் பிறருக்கு வரக்கூடிய ஜுல்ம் இருக்குது. ரெண்டில் எது ரொம்ப ஆபத்து சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன விரும்புகிறோம்,
யாரா பிறர் எனக்கு தீங்கு இழைப்பதை விட்டு பாதுகாத்துக்கொள். அதோட ஆபத்து நாம் அடுத்தவங்க தீமை செய்கிறது தான். ஏன்னா பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் உன் துன்யா பர்பாதா, நீ அடுத்தவங்களுக்கு தீங்கிழைத்தால் உன் ஆகிரத்து பர்பாதா. பிறர் உனக்கு அநீதி செய்தால் உன் துனியாவில் கஷ்டப்படுவாய், நீ அடுத்தவருக்கு அநீதி செய்தால் உன் ஆகிரத்தில் கஷ்டப்படுவாய், நிரந்தர கஷ்டம். பிறர் உன்னை ஏமாற்றினால் துனியாவில் நஷ்டமடைவாய், நீ அடுத்தவரை ஏமாற்றினால் ஆகிரத்தில் நஷ்டமடைவாய். அதனால் பாதுகாப்பு தேடுவதில் முதல்ல எதை பாதுகாப்பு தேடணும்? நம்ம விட்டு அடுத்தவங்களை பாதுகாத்துக்கிறப்பே, யாரெல்லாம் எல்லாருடைய கஷ்டங்களும் என்னை பாதுகாத்துக்கலான்னு துவா கேட்குறதுக்கு முன்னாடி, யாரில் என் கஷ்டத்தை விட்டு எல்லாத்தையும் பாதுகாத்துக்கலா, நான் விட்டு இந்த உலகம் முஸ்லீம்களை பாதுகாத்துக்க, யாரெல்லாம் என் கையை விட்டு எல்லாரையும் பாதுகாத்துக்கலா. இது யார் கேட்குறா? அவனுடைய தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ, அவன் கஷ்டத்தோடு என்னை பாதுகாத்துக்கோ, அடுத்தவன் திட்டாமல் என்னை பாதுகாத்துக்கோ, என் பொருளுக்கு சேதமாக பாதுகாத்துக்கோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அது பின்னாடி கேளு, அதுவும் கேட்டுக்கோ. ஆனால் முதல்ல நீ யாருக்கும் தீமை செய்யாமல் பாதுகாத்துக்கும் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அல்லாஹ் மின்னியா அவதுக்கு மின்னன் அது இல்லை, நான் யாரையும் வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாத்து. முதல்ல பிறர் என்னை வழிகெடுப்பதை விட்டு பாதுகாத்து. அடுத்தது ரெண்டாவது மின்னன் அதில் அவலிமை, நான் இன்னொருக்கு அநீதி செய்வதை விட்டும் பாதுகாத்துக்கொள். உதுலமா பிறர் எனக்கு அநீதி செய்வதை விட்டு பாதுகாத்து. முதல்ல இதை பாதுகாத்துக்கிறப்ப மின்ன அவலிமா உதுலமா அஜுஹல, நான் யாரையும் முட்டாளாக்குவதை விட்டும் பாதுகாத்துக்கொள். பிறர் அடுத்து உஜுஹல, நான் பிறர் என்னை முட்டாளாக்குவதை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். அஜுஹல உஜுஹல அசில்ல உசல்ல, நான் பிறரை சருகுதல் ஆக்குவதை விட்டும் பிறர் என்னை சருகுதல் ஆக்குவதை விட்டும் பாதுகாத்துக்கொள். எதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க? நாம் அடுத்தவங்க செய்யாமல் இருக்கிறது தான். ஏன்னா அதுதான் இஸ்லாத்துக்கு அர்த்தம். இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு எந்த முஸ்லீமும் எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லையோ அவர் தான் உண்மை முஸ்லீம் சொன்னாங்களா. ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு துனியாவில் யாருமே எந்த கஷ்டமும் கொடுக்கல, அவனை யாரும் வாயாலும் திட்டலை, கையாலையும் அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. அப்படி ஒரு சலாமத்தான ஒரு மனிதன் இருந்தால் அவன்தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க. அப்படி தப்பிச்சுக்கிட்டான், உஷாராக இருந்துக்கிட்டான். யாரும் அவனை ஏமாத்தலை, யாரும் அவன் காசை கொள்ளையடிக்கலை, யாரும் அவனை திட்டவும் இல்லை, யாரும் அவனை கீபத்து பேசவும் இல்லை. அப்படி ஒருவன் தப்பித்து கொண்டு நழுவிய மீனாக வாழ்ந்து விட்டான். அப்படின்தான் உண்மை முஸ்லீம் அப்படி பெருமாள் சொன்னாங்க. இல்லவே இல்லை, உன்னால் யாருக்கும் எதுவும் கிடைக்கல, இதான் ஏன் முஸ்லீம் மல் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதி. நாம் எது விரும்புகிறோம்? பிறருடைய தீங்கி விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு. அது வேணும் தான். ஆனால் மார்க்கம் அது சொல்கிறது, உன்னால் யாருக்கும் இந்த தீமையும் இல்லை. காரணம் விளைஞ்சா இல்லையா? நீ ஒருத்தனை வழிகெடுத்தால் நரகம், நீ ஒருத்தனை அவனுக்கு சுல்மு செஞ்சுட்ட கியாமத்தில் நரகம். இங்கே ஒருத்தவங்க சுல்மு செஞ்சால் துனியாவில் கஷ்டம். அவ்வளோதான். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ காலையில் முராகபா உட்காந்துக்கோ, அங்கே போய் அவங்க போய் பர்தா நஷீனி மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள் சூஃபியாக்களே. எந்த தொந்தரவும் வேணாம்ப்பா, அப்படி இல்லை, என்னால் அடுத்தவங்க கஷ்டப்பட வேணாம்பா என்று ஒதுங்கி வாழ்ந்தார்களாம். சூஃபியாக்கள் ஒதுங்கி வாழ்ந்தது, என்னால் அடுத்தவங்க எந்த கீபத்து போய் போகிறோம் வேணாம், எதுவும் வேணாப்பா, அப்படி ஒதுங்கி வாழ்ந்தோம். பெருமாள் துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் காலையில் எந்திரிச்சிட்டேனப்பா, இன்றைக்கி பூரா நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கூடாது ரப்பே துவா செய்கிறாங்க. சொல்ல அஜுர் ரஹூ இலா முஸ்லீம். அது எடுங்க, ஹதீஸ் எடுங்க பை, அந்த துவாக்கு தான் அப்படியே வருமே பை. யாரெல்லாம் நான் இன்றைய நாள் முழுவதும் யாரேனும் ஒரு மனிதருக்கு ஒரு நஷ்டத்தையோ, ஒரு தீமையோ, ஒரு மன கஷ்டத்தையோ, ஒரு பண கஷ்டத்தையோ, ஒரு வருத்தத்தையோ உண்டாக்குவதை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கல்லா. எந்திரிச்சுன்னா காலையில் துவா, நீ துவா கேட்டீங்கன்னா இன்றைக்கி இப்படியான துவா செய்வேன். அல்லா இன்றைக்கி போகிறான் கடையில் வியாபாரம் பறக்கத்தான் நடக்கணும், நஷ்டம் வந்துடக்கூடாது, என்னை யாரும் கஷ்டப்பட்டுக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது. பெருமாள் என்ன துவா செஞ்சாங்க? யாருலா நான் யாருக்கும் நான் யாருக்கும் திந்தரவு கொடுத்து விடக்கூடாது. நம்மள பாவங்கள் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நமக்கு நாமே சேர்த்தி கொள்ளக்கூடிய பாவம், தொழுகாமல் வருது, இது மாதிரி. இன்னொன்று நாம் இன்னொருத்தருக்கு இழைக்கக்கூடிய பாவம். இந்த ரெண்டை விட்டு என்னை பாதுகாத்துக்கல. பிறரை பற்றி சொல்லலை பாருங்கள். அவுது பிக்க மீன் ஷர்ரி நஃப்சி மீன் ஷர்ரில் ஹலாயிக் கிடையாது. யாரில் என் நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டு என்னை பாதுகாத்துக்கும். மீன் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி,
இன்னும் ஷைத்தானுடைய தீமை விட்டும் அவனுடைய குழப்பங்களின் தீமை விட்டு பாதுகாத்துக்கோ. வன் அக்தரிஃப் அலா நஃப்சி சூஅன், எனக்கு நானே ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொள்வதை விட்டும் பாதுகாத்துக்கோ. அவ் அஜுர் ரஹு இலா முஸ்லீம், இன்னொரு முஸ்லீமுக்கு நான் ஒரு தீமையை இழைத்து விடுவதை விட்டும் என்னை பாதுகாத்துக்கோ. எல்லாமே தன்னை தான் கேட்குறாங்க பாருங்க சல்லாச்சு, நாலுமே தன்னை தான் கேட்குறாங்க. என் நஃப்ஸில் என்னை சாட்டி விட்டு, என் நஃப்ஸு என்னை கெடுத்து விடுவதை விட்டும், என்னில் இருக்கக்கூடிய ஷைத்தான் என்னை கெடுத்து விடுவதை விட்டும், நான் தீமையை சம்பாதித்துக் கொள்வதை விட்டும், இன்னொரு முஸ்லீமுக்கு தீமையை செய்வதை விட்டும் பாதுகாத்துக்கோ. எதுலேயுமே இப்போ அடுத்தவன் எனக்கு செய்கிறதும் வரல பாருங்க. அது ரொம்ப சின்னது பை. ஒன்று துண்டு துண்டாக ஒருத்தன் வெட்டினா கூட கை தானே போகும், கால் தான் போகும். ஆகிறத பர்பாதாகாது. ஆகிறத்தை பர்பாதாகிறது நீ அடுத்தவங்கள பேசுகிறது தான். வாயால் அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது தான். அதனால தான் கோஷா நஷீனி போனாங்க சூஃபியாக்கள்கிட்ட. முராகபாவில் போய் உட்காந்துட்டாங்க, மக்கள் ஒதுங்கி வாழ்ந்துட்டாங்க. ஹே சாஃபத் நரசத் கோஷையே தன்ஹாயிரா, தனிமையில் ஒதுங்கிட்டணும் எந்த ஆபத்தும் வராது. அமைத்து ஒதுங்கினா பிறரை விட்டு தன்னை பாதுகாத்துக்க இல்லை, தன்னை விட்டு பிறரை பாதுகாக்க. ஹே சாஃபத் நரசத் கோஷையே தன்ஹாயிரா காலுத்தா சாஹிபே அஹ்வாலு பனே பைத்தே. இல்லை அடுத்தவங்கள்ட்ட என்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட பெரிய ஆளாக போயிடுற பாரு. நீ அணு அளவு உன்னை பெரிய ஆளாக போகிறதுக்கும் சூஃபியா விடுறதில்லை பாரு. நம்மளே ஒரு அணு அளவு உள்ள பெரிய படாப்பன், நானும் கொஞ்சம் பெரிய ஆளாக போயிட்டேன் அப்படின்னு உள்ளே வந்துருதான் சூஃபியா. வேணாம், அதை விட்டு வேணாம், ஒதுங்க. என்ன மட்டும் தட்டுறான் அப்புறம் முன்ன அப்படி இல்லை. குல் பிரபில் ஃபலக், அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தானோ அந்த வஸ்துக்களின் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே அப்படின்னா சிருஷ்டிகள். இப்போ காலையில் அரஃபாத் மூலா இருக்கிறார், அல்தாஃப் மூலா இருக்கார், அசதத் இருக்கிறாங்க, இவர் அப்புக்கு இருக்கிறாரு, இவர் எல்லோரும் இருக்கிறாங்களே, இவர்களின் தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள்ள, அந்த அர்த்தம் வைக்கிறேன். அப்போ பிறரின் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் அப்படி அர்த்தம் நேரடியாக அங்கே அர்த்தம். ஹலக்கனா நீ படைத்த வஸ்துக்களின் தீமையை விட்டும் பாதுகாத்துக்கொள். எப்படி அர்த்தம் வைக்கிறேன் தெரியுமா? இன்னும் ஷர்ரி மா ஹலக்க, நீ படைத்த வஸ்து, என் கண்ணு நீ அல்லா படைச்சது தான், என் கண்ணின் தீமையை விட்டு நீ பாதுகாத்துக்கோ. அந்த அர்த்தம் இருக்குது பாய். இப்படி அர்த்தம் வை, என் காதின் தீமையை விட்டு நீ பாதுகாத்துக்கோ. எத்தனையோ பேர் கபருக்கு, எத்தனையோ பேர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அவன் கண்ணு உண்டா இல்லையா? காலையில் சாயந்தரம் வரைக்கும் தேவையில்லாத உட்காந்து பார்த்து ஒன்றும் பாவமான வஸ்துவை பார்க்குறது, அந்நிய பெண்ணு, டிவி, அது ஹராமா. உனக்கு ஹராமும் இல்லை, அது ஹலால் தேவையில்லை. உனக்கு இப்படி தேவை. அதனால் பெரிய பெரிய களிமையை சொல்கிறாங்க, நான் செய்தியே கேட்குறது இல்லைன்ட்டான். இப்போ உட்காந்து நான் மணிக்கணக்கில் டிவியில் செய்தி பார்க்குறோமே, டிவி போட்டு 1.5 மணி நேரம் செய்தி வாசிக்கிறேன். ஏன் முக்கியமான செய்தி தவறத்தான் போதும். நாளைக்கே பிரதமர் செத்து போயிட்டார் தெரியாமல் இருக்கு போது லீவ்லாம் விட்டுருவான். எங்கள்ட பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, பிரதமர் செத்து போயிட்டாருங்க. அது நமக்கு செய்தி, முக்கியமான செய்தி தானாக நம்ம காதில் வந்துடும். இது தானாக நம்ம காதில் வரல, ஏதோ முக்கியமில்லாத செய்தி தெரிஞ்சு என்ன செய்யப்பட என்ன போய் இது முதலமைச்சர் செத்து போயிட்டார், 3 நாள் லீவ் விட்டுருவாங்க. கொடிலாம் பாதி கம்பத்தில் பறக்கும், ஏன்டா லீவ் விட்டாங்க, பழையெல்லாம் மூடிட்டாங்கன்னா முதலமைச்சர் செத்து போயிட்டார். எது முக்கியமான செய்தியோ அது தானாக வந்துடும். எது உன்ட்டு தானாக உங்களுக்கு கூட தானாக வரலையோ அது முக்கியமில்லாத செய்தி. அதுக்கு இப்படி தெரிஞ்சு அதை ஏன் போட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். நான் எனக்கு என்ன தேவை வந்துச்சுங்கிறான் களிமி நாயன். என்ன துன்யா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சுனாமி வந்து 1 வருஷம் கழிச்சு தெரியுமா? அவங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. களிமி நாயத்துக்கு கண்டுக்கவே இல்லை. அது இப்போ யாருங்க நம்ம பிரதமர், யாருங்க நம்ம முதலமைச்சர்னு கேட்டால் நிஜமாக தெரியாது. खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, आमिर नायक, खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, துனியாவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு செய்தி தெரியல, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்கு என் வேலை என்ன, யாராவது வந்தால் உன்னுடைய खबर அவங்களுக்கு சொல்கிறது தான் வேலை. खबर तुम्हारी इन्हीं को सुनाए जाते हैं, खबर तुम्हारी इन्हीं को सुनाए जाते हैं,
வர்றவங்கள்ட்ட உன் ஹபரை சொல்லணும். உன்னுடைய ஹபரை அல்லாஹ்வுடைய ஹபரை தெரிஞ்சாங்கன்னா அவங்கள தான் அல்லாஹ் ஹபீருங்கிறான். துனியாவுடைய ஹபரை தெரிஞ்சவங்க ஹபீர்னு அவங்க ஹபீஸ். அவங்க ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா தான், ஹபீஸா இல்லை. ரஹ்மானை பற்றி யார்கிட்ட கேளுங்க, செய்தி உள்ளவர்கிட்ட. செய்தின்னா நிறைய செய்தி வாசிக்கிறவர்கிட்ட அர்த்தமா. காலையில் சாயந்தரம் வரை செய்தி நிறைய கேட்டு செய்தித்தாள் நிறைய பார்த்து டிவி ஃபுல்லாக உட்காந்து எல்லா சன் டிவி அந்த டிவி எல்லா செய்தியும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவரிடத்துல போய் அல்லாஹ் பற்றி கேளுங்க அர்த்தமா. अर्रहमान फ़सल भी खबीर, खबर खबर रखने वाले. खबीर का माना क्या है? खबर रखने वाले. इंदा खबर है, खबर मौला, खबर दुनिया इल्ला भाई, खबर मौला रखने वाले. अर्रहमान फ़सल भी खबीरा, खबीरान सुना रहे, खबर मौला रखने वाले, खबर दुनिया रखने वाले नहीं, अखबार पढ़ने वाले नहीं, उनके अखबार सुनाने वाले, उनके अखबार उनके खबर सुनने वाले और सुनाने वाले. जी खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, खबर तुम्हारी हर को सुनाए जाते हैं, खबर तुम्हारी हर को सुनाए जाते हैं. उन खबரை இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். யார் வந்தாலும் அவங்கள பேசிட்டு खबर என்கிட்ட வரும். உன் खबर என்கிட்ட இருக்கு, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் खबर तुम्हारी हर को सुनाए जाते हैं. அதான் ஏன் வேலைன்ட்டா. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். நீ எதை படைத்தாயோ அதன் தீமைகளை விட்டும். எது? என் கண்ணை நீ படைச்சிருப்பே, என் கண்ணின் தீமைகளை விட்டும் என்னை பாதுகாத்துக்கோ. ரொம்ப பேரை கபருக்கு நரகத்துக்கு கொண்டு போகிறது கண்ணு. என் நாவின் தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். ரொம்ப பேர் நரகத்துக்கு கொண்டு போகிறது நாவு. பெருமான நாவின் தீமைகளை போய் சொல்லிகிட்டே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவை முடிங்க, அம்சிக் அலைக லிசான, நாக்கை பற்றி வச்சுக்கோ, நாக்கை பற்றி வச்சுக்கோ. ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரை சொல்ல இவ்வளோ சொல்கிறீங்க நாக்கை பற்றி நீங்கள் அப்படின்னு. சகலத் கி உம்முக்கி கோமா கால ஸல்லல்லாஹு, இது மாதிரி வார்த்தை சொல்கிறாங்க. உன் தாய் உன்னை இழக்கட்டுமாக. ஹல் யகுபுர் ரஜுல ஃபின்னாரி அலா உஜூஹிம் இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம். ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் முகம் குப்புற தள்ளுவது அவன் நாவுடைய பருவடைத்தல் வேற உண்டோ, வேறுண்டோ? அப்படின்னா ஹதீஸ் வருது. ஹஸரத் ஹஸரத் கிப்லா ஹதீஸ் வருது. ஞாபகம் எடுங்க ஹதீஸ். ஏன் ஃபோன் இருக்குமா? ஹல் யகுபுர் ரஜுல ஃபின்னாரி அலா உஜூஹி, முகம் குப்புற ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் தள்ளுவது என்ன பை இல்லா ஹசாயிது அல்சினத்தி, அவன் நாவின் தீமையை தவிர வேறுண்டோ என்று கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திர்மிதி. சகலத்கு உம்மிக்கு. வா வா வா. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி இடத்துல, திர்மிதி ஷரீஃபுடைய ஹதீஸ், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஸகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியாக சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் ஆக மேலான ஒன்றை சொல்லட்டுமா உங்களுக்கு? வரிசையாக சொன்னாங்க. பை வேணா அரபியை மட்டும் படிக்கிறேன், கேட்டுங்க, நீங்கள் விளங்கிருக்க. ரவ திருமதி في السنن عن معاذ بن جبل رضي الله عنه قال كنت مع النبي صلى الله عليه وسلم في سفر فأصبحت يوما قريبا منه ونحن نسير فقلت يا رسول الله أخبرني بعمل يدخلني الجنة ويباعدني من النار. قال لقد سألت عن عظيم وإنه ليسير على من يسره الله عليه تعبد الله ولا تشرك به شيئا وتقيم الصلاة, அல்லாஹ் வணங்குங்க, ஷிர்க் வைக்காதீங்க, وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان, ரமலான் நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, وتحج البيت ثم قال ألا أدلك على أبواب الخير الصوم جنة وصدقة تطفئ الخطيئة كما يطفئ الماء النار وصلاة الرجل من جوف الليل. قال ثم تلا تتجافى جنوبهم من المضاجع حتى بلغ أمره. ثم قال ألا أخبرك برأس الأمر كله وعموده وذروة سنامه. قلت بلى يا رسول الله. قال رأس الأمر الإسلام وعموده الصلاة وذروة سنامه الجهاد. ثم قال எல்லாம் ஜிஹாது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, அலா அக்பருக்கு பி மலாகி தாரிக்கு குல்லிஹி,
இது எல்லாவற்றுக்கும் தலையாய ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? குல்து பலா யா நபியல்லா. ஃபஅஹத பிலிசானிஹி கால குஃப அலைக ஹாதா. நாக்கை கையால் பிடித்து காட்டினார்கள். நாக்கை கையால் பிடிச்சி காட்டினாங்க. இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ, நாக்கை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ குல்து நான் கேட்டேன், யா நபியல்லா வனல இன்னால முஆஹதுன பிமா நதக்கல்லமு பிஹி, நாங்கள் பேசும் பேச்சுக்களை கொண்டுமா அல்லாஹ் எங்களை பிடிப்பான் என்று கேட்டேன். ஃபகால சகலத்கி உம்முக்கி யா முஆத். முஆதே, உங்கள் அம்மா உங்களை இழக்கட்டுமா? வஹல் யகுப்புன் நாஸ ஃபின் நாரி அலா உஜூஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம். ஒரு மனிதனை முகம் குப்புற நரகில் கொண்டு போய் தள்ளுவது நாவை தவிர வேறுண்டோ, நாவின் அறுவடைகளை தவிர வேறுண்டோ என்று கேட்டார். மொத்த மார்க்கத்தை சொல்லிட்டு இது எல்லாத்தோட தலையானது நாக்கை பாதுகாத்து கொண்டான். அவன் மனுஷனை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லலை ஹல் யகுப் ரஜுல் அலா மனாஹிரிஹிம் ஃபின்னாரி இல்லா இல்லா ஜவாரிஹி. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வேற ஒருத்தன் தள்ளுகிறானா அப்படி கேட்கல பாருங்க. ஏற்று வீட்டுக்காரன் தள்ளுறான், பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளுறான் அவனை அப்படி சொல்லலை பாருங்க. சுற்றி இருக்கிறவன் சொல்லலை, ஒன்றில் இருக்கும் நாவு தான் நரகில் உன்னை தள்ளுகிறதுன்ட்டான். ஒரு நண்பன் தள்ளுகிறான், உன் பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளுறான், ஏற்று வீட்டுக்காரன் தள்ளுறான், அண்ணன் தள்ளுறான், தம்பி தள்ளுறான் அப்படி சொல்லலை. எப்படி சொன்னாங்க? அப்போ உள்ள தீமைகள் ஆகப்பெரிய தீமை உன் நாக்கு தான். யா மின் ஷர்ரி மா ஹலக, நீ படைத்தவற்றின் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். நீ படைத்த நாக்கு இருக்கே, எண்ணில் இருக்கே, அதன் தீமை ஒன்று இருக்கே, அதை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. நீ படைத்த கண்ணு எண்ணில் இருக்கிறது, அதை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. நீ படைத்த கை எண்ணில் இருக்கே, அதை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. நீ படைத்த கால் இருக்கே, நீ படைத்தேன் மர்ம உறுப்பு இருக்கிறது, நீ படைத்தேன் வயிறு இருக்கிறது, என்ன பை, நீ படைச்ச வாய் இருக்கே, நீ காது இருக்கே, இவைகளின் தீமையை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். ஏன் அடுத்தவன்ட்ட போகிற? அவன் படைத்த சிருஷ்டிக்கு சுற்றி என்னை சுற்றி இருக்கிறதே, இந்த அனைத்து சிருஷ்டிகள் விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். அது கம்மி, உன்னில் தான், நீ தான் அவன் ஆபத்து, உனக்கு ஆபத்தே நீ தான். அதில் யகுப் ரஜுல் அலா ஹஸாயிது இல்லா ஹஸாயிது அல்சினத்தி. உன் நாக்கு தான் நரல் தள்ளுதுங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்குள்ள ஆபத்தே பெரிய பேராபத்து எது? உன்னை சுற்றி இருக்கிறவன் நீ தானா? உன் கண்ணு, உன் நாக்கு, உன் கை, உன் கால், உன் வயிறு, உன்னுடைய மர்மஸ்தானங்கள் தான் உன்னை ஆபத்தில் தள்ளக்கூடிய, நரத்தை தள்ளக்கூடியது அதுதான்ட்டாங்க. மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத. பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படுகிற பொழுது அதன் தீமை விட்டு பாதுகாத்துக்கொள். சுற்றி பொறாமைப்படக்கும் நிறைய பேர் இருக்கான். உன் வாழ்க்கை பிடிக்க மாட்டேங்குது, உன் வீடு பிடிக்க மாட்டேங்குது, உன் வண்டி பிடிக்க மாட்டேங்குது, உன் பைக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன் காசு பணம் பிடிக்க மாட்டேங்குது, போட்டு சட்டை பிடிக்க மாட்டேங்குது, வச்சுருக்க ஃபோன் பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு இப்போ பார்த்தாலும் உன் மேலே பொறாமப்பட்டு எய்த்தரிச்சிட சாவறானோ. இப்படி எடுத்து வாங்கி தேவையில்லை. மின் ஷர்ரி நஃப்ஸின் ஹாசிதின். உனக்குள்ளார ஹாசிதா நஃப்ஸு ஒன்று இருக்குது பாரு, இதா ஹாசி, அது பொறாமப்பட ஆரம்பித்தால் அது தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கும். ஏன்னா அது தீமை, பயங்கரமான தீமை. உன் மேலே 10 பேர் பொறாமப்படுறான், நீ பாடு வீடு ஜாதி தூங்கிட்டு தான் இருப்ப, உனக்கு நஷ்டம் வருமா? 10 பேர் பொறாமப்படுறான், ஆனால் இவன் கல்பை ஒருத்தமாக பொறாம வந்து தூங்க மாட்டான். நைட்டு பூரா தூக்கம் போயிடும், பகலெல்லாம் தூக்கம் போயிடும், சிந்தனை முழுசு அங்கே தான் இருக்கும். இவன் கல்பில் ஒருத்த மேலே பொறாமை நெருப்பு உள்ளே எரியுது பை. சிந்தனை முழுசும் அவன் வாழ்ந்தா பிடிக்காது, அவன் சாப்பிட்டா பிடிக்காது, அவன் கண்டா பிடிக்காது, அவன் சட்டை போட்டால் பிடிக்காது. என்ன பை, பொறாம கனல் விட்டு எரிகிற பொழுது 24 மணி நேரம் நஃப்ஸு இவன் கூட இருந்து சத்தாச்சிட்டு இருக்கும். இவன் மீது ஒருத்தன் பொறாமப்படுறான் பாரு, அவன் 24 மணி இவன் கூட இருக்க மாட்டான். என்னைக்காவது சந்திப்பான், எதையாவது ஒரு வார்த்தை பேசுவான், ஏதாவது வார்த்தை பேசிடும், அது எப்பயாவது காலில் விழுகும். வருஷம் ஒருக்கா ஒன்று பற்றி பேசணும், அவன் விடுங்க பொறாமக்காரன், ஏதாவது பேசி தான் போவான், அவனுக்கு என்ன இருக்கும், வைத்தறிச்சல் சொல்கிறான், அதை விடுங்க, அதை பற்றி பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீ பாட்டுங்க வேலையை பார்க்கலாம். இப்போ எது தீமை கூட பாய்? உன்மேல் பிறர் கொள்ளுகிற பொறாமையால் தீமை அதிகமாக, நீ அடுத்தவன் மேலே கொள்ளக்கூடிய பொறாமையால் வரக்கூடிய தீமை அதிகமாக. ஒமின் ஷர்ரி ஹாசிதின்னா வெளியிலே, ஒமின் ஷர்ரி ரஜுலின் ஹாசிதின் இதா ஹசதனி, வெளியிலே ஒரு மனிதன் பொறாமைப்படுகிறானே என்மேல், அதையும் தீமையை விட்டும் என்று அர்த்தம் வைப்பதை விட அமீன் ஷர்ரி நஃப்ஸின் ஹாசிதின் இதா ஹசத அலா கைரி, என் நஃப்ஸு ஹாசித் இருக்கே, அந்த அர்த்தம் பொருத்தமாக வருமாறு. அதாவது அமீன் ஷர்ரி ஹாசித், பொறாமை படக்கூடிய நஃப்ஸுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பில் தேடுகிறேன். இதா ஹசத, பொறாமைப்பட ஆரம்பிச்சுன்னா அப்போ தப்பிக்கவே முடியாது பணி, தப்பிக்கவே முடியாது.
பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுற்றி இருக்கக்கூடியவர் மீது, உன் குடும்பத்தார்கள் மீது, அடுத்த ரவுண்டு உன் வியாபார சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடியவர் கடை வச்சுக்கணும். அதுதான் கடை வச்சுருக்காரு, சுற்றி 50 கடை இருக்குது, 50 கடைக்காரன் பொறாமப்படுறான், இவர் பாட்டு வியாபாரம் மசாவாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதாவது வைத்தறிச்சலாக செய்வானுங்க, ஏதாச்சும் வேணும் வண்டி கொண்டு நிப்பாட்டுவானுவான், காட்டி கொடுப்பானுங்க என்ட்டாச்சும், எப்பயாவது தொந்தரவு கொடுக்கும், அதை நீங்கள் ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொருத்த மேலே உங்களுக்கு பொறாமல் வந்துடுச்சு, அதை சால்வ் பண்ண முடியாது, கல்புக்குள்ளே உட்காந்து, ஏன் கல்பை கழட்டி வச்சு வைக்க முடியாதுல்ல, அடுத்த அவனை நிப்பாட்டி வெளியே உள்ளே வந்துடலாம், நீ உன் கல்பை கழட்டி வச்சு வீட்டுக்கு வர முடியாது. ஒரு பெட்டில் படுத்திருப்பார், ஏசியில் படுத்திருப்பார், கல்பு கொதிக்கும். எந்த நிலையிலும் கல்பு நிம்மதி அடையாது, ஹசது உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா. அதை விட்டு அல்லாட பாதுகாப்பு தேடு ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என் நஃப்ஸ் வாழ்னாலும் யார் மேலேயும் பொறாமப்படாமல் பாதுகாத்து. பொறாமப்பட்டுச்சு அழிஞ்சு போச்சுன்னு. இன்னொருத்தன் உண்மையில போறக்கூடிய பொறாமை ஈமான சாப்பிட வந்திருக்கா, அது ஹசது ஏக்குள்ள ஈமான் ஹதீஸ் வருது. அது இன்னொருத்தன் உண்மையில பெறக்கூடிய பொறாமையா, நீ அடுத்தவன் பெறக்கூடிய பொறாமையா? அப்படி வருது அல் ஹசது ஏக்குள் ஈமான் வருதுல்ல, கமா ஏக்குள் நாரில் ஹத்தபன் வருமே பை. அது ஜசதை வேணால் சாப்பிடும், இது ஈமானை சாப்பிட்ரும். இன்னொருத்தவன் மேலே படக்கூடிய பொறாமையில் என்ன செய்வான், நீ பைக்கை போட்டால் பெட்ரோல் இடத்துல மண்ணள்ளி போடலாம், அதெல்லாம் செய்யணும், பைக்கு கிடைக்கும், ஈமான் கிடைக்க முடியாதுல்ல ஜி. நீ காரணம் போய்ட்டு கண்ணாடி உடச்சி விட்ருவான், கண்ணாடி தான் உடச்சி விட முடியும். அல் ஹசது யக்குல் ஹசனாத் கமா தஅக்குலு நாருல் ஹதப். முட்டு மொத்த ராவி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. யக்குல் ஹசனாத் யக்குல் ஈமான் வருதா இல்லையா? அது கிதுபு யக்குல் ஈமான். அல் ஹசது யக்குல் ஹசனாத் கமா யக்குல் நாருல் ஹதப். என்ன பை? இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ் பை. அல் ஹசது யக்குல் ஹசனாத் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். அபூதாவுத் வரக்கூடிய. இப்போ எல்லா நன்மைகளையும் சாப்பிட்ருது, எப்படி நெருப்பு வந்து விறக சாப்பிடுது அந்த மாதிரி வருது ஹதீஸில். ஹசத் எந்த ஹசதுன்னு கேட்குறேன். இது உண்மையில் பிறர் கொள்ளக்கூடிய பொறாமையா, நீ அடுத்தவன் மேலே கொள்ள பொறாமையா? எது? அதுதான் எது அல்ல. அடுத்தவன் எல்லாம் வச்சுக்கோ, அடுத்தவன் எல்லாம் உன் மேலே படக்கூடிய பொறாமை வேணும்னா உன் கார் கண்ணாடி உடைக்கலாம், உன் பைக்கு முஷா கஜமா பைக்கு நிப்பாட்டு உள்ளே போவானுவோம், அந்த தெருவே அவங்களுக்கு பிடிக்காத ஆள் நின்றானுவோம், எல்லாம் ஆபிங்க வேணும்னே என்ன செய்வானுங்க, அந்த பைக் கண்ணாடி வேணும் அது முன்னாடி நீட்டு இருக்கும் கண்ணாடி, அதை உடச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ போகும்போது நல்லா இருக்கும், வந்து பார்த்தா கண்ணாடி உடச்சு, அடுத்து வேற மாட்டணும், 50 ரூபா கொடுத்து வேற மாட்டணும், எதையாவது பண்ணிட்டு போகணும். திடீர்னு போகிற மாதிரி வந்து பிளேடு கீழே வச்சுக்கிட்டு போய் அவங்க மேலே பொறாமல் இல்லை, சீட்டை கிழிச்சு விட்ருவானுவோம், கலர் சீட்டு கிழிஞ்சிருக்கு, சரி 50 ரூபா கொடுத்து மாற்றிக்குவாங்க, அதை ஒட்டிக்குவாங்க ஏதாச்சும், எதாவது ஒன்று என்ன பண்ண முடியும். அப்போ பிறர் நம்மேல் போகக்கூடிய பொறாமை உன் சீட்டை தான் கிழிக்கும், உன் கண்ணாடி தான் உடைக்கும். ஆனால் உனக்கு பிறர் மேல் உனக்கு வரக்கூடிய பொறாமை இருக்க ஈமான உன் ஹசனாத்தை எல்லாத்தையும் உடச்சி விட்ரும். உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஹசனாத்துக்கு நன்மைகள் அத்தனையுமே சாப்பிட்ரும் ஈமானுக்கு ஆபத்து. இப்போ எது பெருசு? எது பெருசு? எது பெருசு? அதுதான் ஆபத்து அதிகம். அதில் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹச ஒமின் ஷர்ரி நஃப்ஸின் ஹாசிதின் இதா ஹசத அலா கைதி. உன்னுடைய ஹாசிதுடைய நஃப்ஸ் இருக்க உடனே தௌபா செய், பாரு கல்பில் எப்போயா இடிஞ்ச மேலே இன்னொருத்தனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய உயர்வு, அவனுடைய முன்னேற்றம் உன் கல்பில் பசது வருதா, ஆஹா நம்ம ஈமான் அழிக்க வந்துருச்சுடா, யாரில் அவரை இன்னும் மேலே கொண்டு போ, அவரை இன்னும் உயர்த்து, ஹஜ்ஜுக்கு போனால் இன்னும் 4 ஹஜ்ஜுக்கு கூட்டிப்போம், இன்னும் 4 கடை வச்சவையா இல்லை, அவரை இன்னும் மேலே கொண்டு ஒரு கார் வாங்க, இன்னும் 4 கார் வாங்கவையா ரப்பே, அப்படி கொண்டு போ. ஒரு பைக் 4 பைக் வாங்கணும் இல்லை என்ன பை, சந்தோஷமாக இருக்குது, இன்னும் சந்தோஷத்தை அதிகப்படுத்து. இது ரொம்ப பெரிய ஆபத்துன்ட்டாங்க. அதனால் தரீக்கத் என்பதை இன்னொருத்தரை சீர்படுத்துறது யாருங்க சொன்னால், தரீக்கத் என்பதை உன்னை சீர்படுத்தி கொள்ளுக்கு தரீக்கத். ரொம்ப பேர் தரீக்கத்தினாவே பயான் செய்கிறது, திக்ர் மஜ்லிஸ் நடத்துவது. தரீக்கத் என்றால் என்ன எழுதப்பட சொல், திக்ர் மஜ்லிஸ் நடத்துவது, பயான் செய்வது, மாநாடு நடத்துவது,
கயிறு போட்டு பையத்து கொடுப்பது. அப்புறம் என்னங்க அது? வேறு என்ன? இப்படி இதான் பையன். யார் சொன்னா அப்படின்னு? தரீகத் என்றால் உன்னை சீர்படுத்தி கொள்வது, வேறு எதுவும் கிடையாது. உன்னில் நீ மாற்றங்களை உண்டு பண்ணுவது. நீ மாணிக்கமாக போகிறது, அவனுக்கு மாணிக்கணும் போகாட்டி உனக்கு என்ன சேமத்தின அவளை பற்றி உனக்கு கேள்வி? அது நபிமார்கள் தான் கேட்பான். அல்லா தாலா, நான் அனுப்பினேனே ஒழுங்காக வேலை செஞ்சீங்களா? யாரை கேட்பான்? அல்லாஹ் யாரை அனுப்பினானோ அவர்கள் ரசூல், முர்சல். நபிமார்கள் யார்? நபிமார்கள் பேர் என்ன? முர்சல், அனுப்பப்பட்டவர்கள். முர்சில் யார்? அல்லாஹ் முர்சில், அனுப்பியவன். நபிமார்கள் யார்? முர்சல் இலேஹி யார்? மக்கள். இப்போ முர்சில் கேட்பான் முர்சல் இடத்துல, முர்சல் இலேஹியை பற்றி. உம்மத்துக்கள்கிட்ட ஒழுங்காக போய் சொன்னீங்களா? அல்லா கேட்பான். அல் பல்லக்தா கேட்பான். அல்லா கேட்பான், ஒழுங்காக எத்தி வச்சிங்களான்னு. பெருமாள் அல் பல்லக்து நெத்தி வச்சுட்டேனாப்பா அல்லா சொன்னதை. பெருமாள் கேட்டான், அல் பல்லக்து எத்தி வச்சுட்டேனா? அது பல்லக்த யார சொல்லலா, நீங்கள் எத்தி வச்சுட்டீங்க யாருமானே? சாபாக்கெல்லாம் சொன்னாங்க. அல் பல்லக்து எழுதி வச்சுட்டேனா அல்லாட்டன் செய்தியாக கேட்டாங்க. சும்மல நஸ்அலன் லதீன உர்சில இலைஹிம் வ நஸ்அலன்னல் முர்சலீன். வருதுல பாய்? வல நஸ்அலன்னல் லதீன உர்சில இலைஹிம், உம்மத்துகள்கிட்டையும் கேட்போம் நபி வந்து ஒழுங்காக சொன்னாங்களா என்று. வல நஸ்அலன்னல் முர்சலீன், அனுப்பப்பட்ட நபிமார்களிடத்திலும் கேட்போம் ஒழுங்காக சொன்னீங்களான்னு. இந்த உம்மத்திட்டையும் விசாரிப்பான்ல, ஒழுங்காக வந்து நபி சொன்னாங்களா உங்கள்கிட்ட? வந்தாங்க ரப்பே. இந்த உம்மத்திட்டையும் கேட்பான், நபிமார்கிட்டையும் கேட்பான். நம்மளை பற்றி நம்மள்கிட்ட விஷயம் முர்சலும் இல்லை, முர்சலும் அலிசும் இல்லை. நம்ம எல்லாம் முர்சல் இல்லை தான். நீ ஏன் அடுத்தவரிடத்துல இதை ஒழுங்காக நீ போய் சொல்லவில்லை அப்படின்னு நம்ம முதல் திருத்தி கொண்டாயான்னு நல்லா கேட்பான். கேட்பான். இப்போ தரீகத் என்பது உன்னை திருத்தி கொள்ளத்தான். எத்தி வைக்க வேணாமா? இப்போ ஒரு கேள்வி வரும். கவனி, தூங்காது. எத்தி வைக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும். நினச்சிங்களா? நீ உன்னை திருத்திக்கிறைய, அதுதான் எத்தி வைக்கிறது. நல்லா விளங்கி, நீ திருத்தி நல்லா போயிட்ட, இதே 100 பேருக்கு செய்தி ஆயிடும். இதே 100 பேருக்கு செய்தி ஆயிடும். என்ன பை? யார்கிட்டையும் போய் நீ எத்தி வைக்க வேண்டிய தேவை. ஒருத்தன் கேன்சர் முத்தி போச்சுன்னு ஊரே பரவிடுச்சு. நல்லா போயிடுச்சு, நல்லா வளர்த்துருக்கு. எப்படிங்க சுத்தமாக நல்லா போயிடுச்சா? சுத்தமாக நல்லா எப்படிங்க? எந்த டாக்டருங்க? அவன் நல்லா போயிட்டானே, நல்லா ஆக்கி கொண்டானே, அதுவே அவன் டாக்டருக்கு விளம்பரமாக போயிடும். எல்லாம் வர ஆரம்பிச்சிருவான். எல்லாம் வர ஆரம்பிச்சிருவான். அவன் டாக்டர் நோக்கி அவன் திருந்திட்டான். தேங்க அப்பா எப்பட்றா எப்பட்றா அப்படின்னு எல்லாம் வந்துடுவான். எல்லாம் வந்துடுவான். அதுவே மற்றவங்க செய்தியாக போயிடும் பை. அணைஞ்சிங்களா? இவர் கேன்சர் அப்படியே தான் இருக்குது, படாத பாடு இன்னும் மோசமாகிட்டே போகுது. அந்த டாக்டரை பற்றி புகழ்றார். எப்படியா அப்போ டாக்டர் தெரியுமா அவர் அப்படின்னு ஒன்றும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். வீணா போகிற டாக்டர் 1 வருஷமாக வைத்தியம் பண்ணுறானா, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணுறானா, அப்படி தான் இருக்கான். இன்னும் மோசமாகிட்டு தான் போகுது. எனவே நீ இவன் எப்படி மாறுறான்? வாயே சொல்ல தேவையில்லை. வாயே சொல்ல தேவையில்லை. எனவே அதுவே விளம்பரமாயிடும். கை காலை இழுத்துக்கிட்டு இருந்தார், வாதம் அடிச்சிருச்சு. 2 கை 2 காலும் வேலை செய்யல, வாயும் பேசவே முடியல. டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு, சுத்தமாக நல்லா போயிடுச்சு. நடந்து போகிறார், 2 கால் நடந்து போகிறார், 2 கையும் ஆச்சு, நல்லா வாயும் பேசுகிறாரு. எல்லாம் ஓடுவாங்க. இவர் வாய் தூரம் சொல்லவே மாட்டுறாரு. அவங்க பிவி ஃபோன் அடிப்பாங்க, ஏங்க எங்கே காமிச்சிங்க அவங்க வீட்டுக்காரர்? அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, தம்பி எங்கே காமிச்சாங்க? அவர் தான் ஓடு. நினச்சிங்களா? நேற்று நாம் ஜான் மோலோட பிவி ஃபோன் அடித்து கேட்டோம், இங்கே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உங்கள் கணவர் எங்கே காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி மைசூரில் பெங்களூரில் காமிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அவர் வீட்டை சுற்றி இருக்கவங்கள்ட்ட தஞ்சவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் ஓடிடுவான். அவர் நடந்து போகிறதே நமக்கு விளம்பரமாயிருது. அவர் வாய் பேச தேவையில்லை, அவருடைய நடை நமக்கு பேசுது. அவருடைய நடை, அவருடைய நடக்கிறத கை கால் ஆடுதே, அது நம்மள்ட்ட பேசும், அது விளம்பரம் பண்ணும். அவர் வாயால் தப்பாக பேசினாலும் சரி,
அவர் வாயில் பேசுகிறார். டாக்டர் எப்படிங்க வீணா போன டாக்டர் அங்கெல்லாம் போகாதீங்க. இப்போ இது போன வருஷம் நீங்கள் பேசவே இல்லை இப்படி நல்லா பேசுகிறாரு. அவர் போன பிறகு பிவிட்ட கடுப்பில் பார்ப்பது தெரியுது. எந்த டாக்டரை காமிச்சிங்க சொல்லுங்கள், டாக்டர் அட்ரஸ் கொடுங்க. சரிங்க. இப்போ அவர் வந்து பழைய கை இப்படி தான் இருக்குது, கால் இப்படி தான் இருக்குது. ஆனால் டாக்டர் 2 வருஷம் வைத்தியம் போகிறார். டாக்டர் புகழ்கிறாரு, அவர் நல்ல டாக்டர் தான் அப்படிங்கிறாரு. அவரும் போக மாட்டான். அதே மாதிரி தாங்க பேசுகிறாரு. எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. அவர் வாய் சொல்லுது அவர் நல்ல டாக்டர், அவர் கை கால் சொல்லு ரொம்ப மோசமான டாக்டர்னு. எதை கேட்பான் மனுஷன்? கை கால் சொல்கிறது தான் கேட்பான், வாய் சொல்கிறது கேட்க மாட்டான். வாயால் சொல்கிற நல்ல டாக்டர் சொல்கிறோம் பை, ஆனால் கை அப்படி தான் இருக்குது, கால் அப்படி தான் இருக்குது. இப்படியா இந்த கையை பார்க்குறேன்னு நல்ல டாக்டர் தான் தெரியுது, தான் மூஞ்ச பத்தில தெரியுது. எவனும் போக மாட்டான். ஏன் அவர் கை கால் நம்மள்ட்ட பேசுது. என்ன பேசுது? ஒரு மோசமான டாக்டர் 2 வருஷமாக அப்படி தான் இருக்கிறாங்க, 1 இன்ச்சு கூட முன்னேறலை. பை தரீகத் என்பது நீ ஊரை திருத்துறதுக்கு தேவையில்லை, உன்னை திருத்துக்கிறதுக்கு பேர் தான் தரீகத். நீ மாணிக்கமாக்கிக்கோ. நீ மாணிக்கம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ உன் தரத்தை உயர்த்திக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுவே மற்றவர்களுக்கு பாடமாக போயிடும். உன் நாவால் சொல்வது வேற, உன்னுடைய செயலால் நிரூபிக்கிறது தான் அவங்கள்ட்ட போய் கையில் எடுபடும். நாவை எடுபடாது. என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க நிஜமா जी. அப்போது जब कोई खलवत इख्तियार करे तो ये समझ कर करे कि हम गुनहगार हैं और बुरे हैं, मखलूक हमारी बुराई और शर से महफूज रहेगी. நான் கல்வத்தில் இருப்பது நோக்கம் வந்து பிறருடைய தீமை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கல்ல, என் தீமை விட்டு பிறரை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நான் கல்வத்தில் இருக்கிறேன் என்று நீ கல்வத் இருப்பாயாக. हमारे दादा पीर हज़रत हाजी इमदादुल्लाह मुहाजिर मक्की रहमतुल्लाह अलैहि साहिब फरमाते थे कि मैं इस नीयत से बैत कर लेता हूँ. हज़रत हाजी इमदादुल्लाह मुहाजिर मक्की रहमतुल्लाह अलैहि சொல்கிறாங்க, நான் இந்த நியத்தில் தான் பையத்து கொடுக்கிறேன். क़यामत के दिन मुरीद पीर को जहन्नम में जाता हुआ देखकर तरस करेगा, हाथ पकड़ के ला आएगा, शायद उसी की बरकत से बख्श दिया जाएगा. அல்லாஹ் அக்பர் கபீரா. நான் முரீதுகளுக்கு இதுதான் பையத்து கொடுக்குறேன் ஜி. முரீதுகளுக்கு நான் ஏன் பையத் தரேன்னு சொன்னால், கியாமத்து நாளில் இந்த ஷேகை ஜஹன்னத்துக்கு இழுத்துட்டு போகிறத பார்த்தா அந்த முரீது அழுவான், முரீது கதறுவான், ரப்பே என் ஷேக் வாழ்நாள்லாம் அல்லா அல்லான்னு சொன்னார், அவர் விட்டுற அல்லான்னு ஒரு போராட்டம் பண்ணுவான். அவனுடைய கையை பிடிச்சி இழுப்பான். இவனுடைய அந்த கதறலின் காரணமாக அல்லாஹ் ஒருவேளை ஷாயத் இஸ்கி பரக்கத் சே பஹஷ் தியா ஜாவும், அந்த பரக்கத்தில் அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவானோங்கிறதுக்காக வேண்டி தான் பைத்து கொடுத்து வச்சிருக்கான்பா, வேற எதுவும் நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர் கபீரா. யாரு? அஷ்ரஃப் அலி மௌலானா ஜக்கரியா, இவங்களுக்கெல்லாம் ஷேக்கு. அல்லாஹ் அக்பர். நான் வேணும் வச்சுருக்கேன் முடி ஒன்று நரகத்தை விட்டு காப்பாற்றிறேன்டானு. अल्लाह अकबर. ये शेखुल अरब और अजम का कलिमात हैं. यह है औलियाउल्लाह, यही विलायत की निशानी है कि अपने को सबसे कमतर समझते हैं. जाहिल पीर खुद मुरीदों से अफजल समझता है. जाहिल पीर हैं कि खुद मुरीदों से अफजल समझता है. जाहिल उस्ताद शागिर्दों से अपने को अफजल समझता है. जाहिल उस्ताद मानवर तन पेरी அறிவாலே வழங்குவார். लेकिन अल्लाह वाले बेज़ाहिर तो मुरीदों को और शागिर्दों की तरबियत के लिए डांट टपट भी करते हैं, लेकिन वो सोचते हैं कि मुर्गी के नीचे कभी बत्त और हमा के अंडे भी रखे दिए जाते हैं. ஆனால் ஆரிஃப் பில்லாஹ் வழங்குவாங்க. சில நேரங்களில் தர்பியத்துக்காக மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, ஆனால் விளங்குவாங்க. எத்தனையோ கோழிக்கு கீழே வாத்து வைக்கப்பட்டிருக்கும், அன்னப்பறவையுடைய முட்டை வைக்கப்பட்டிருக்கும். கோழியே தான் கடைசி வரைக்கும். வாத்து தண்ணியில் நீந்திட்டு போகும், அன்னப்பறவை வானத்தில் போகும், உயர்ந்து பறந்துட்டு போகும். அது உயரமாக பறக்கும் அது. ஆனால் கோழி பறக்கவும் தெரியாது, நீந்தவும் தெரியாது. இப்போ எத்தனையோ உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை அழகாக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நம்மகிட்ட எல்லாம் வச்சுருக்கிறான், பின்னாடி அவர்கள் வருவார்கள் என்பதை ஆரிஃப் விளங்கிக்குவார். அல்லாஹ் விளஞ்சே இல்லை வை. அப்போ உன்னுடைய தீமை விட்டு மக்களை பாதுகாத்துக்கிறது அல்லது கேட்டே இருக்கு. முடிக்கணும். நீங்கள் 7:30. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.